வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் துளசி. துளசின்னு மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இதுக்கு பேசில் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துளசியை மூலிகைகளின் ராணி என அழைப்பார்கள். இது மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதாகும். இது நம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த செடியை வீட்டில் வளர்த்து வந்தால் தூய்மையான காற்று கிடைக்கும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்டும் தன்மை இந்த துளசிக்கு உண்டு. துளசி இலையை செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாகும். கொடிய நோய்களை குணப்படுத்தும். நான் ஏன் கொடிய நோயின்னு சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு இதில் சக்திகள் இருக்குது. அதை நீக்கும். 48 நாள் ஒரு மண்டலம் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க வெறும் வயிற்றில். விஷ காய்ச்சல், சளி, இருமல் நேரத்தில் 10 துளசி இலை எடுத்துக்கோங்க. 5 மிளகு, 1 கிராம் மஞ்சள் சேர்த்து நன்கு கொதிக்க வச்சு வடிகட்டி 3 வேளை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முற்றிலும் நிவாரணம் தரும். உடலில் உள்ள விஷத்தை முறிக்கக்கூடியதாகும். வாய் மற்றும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாகும். துளசி, புதினா, கிராம்பு இவற்றை கஷாயம் செய்து குடித்து வந்தால் இரத்தம் சுத்தமாகும். இரத்த உற்பத்தி அதிகமாகும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கும் இந்த துளசி சாறு. துளசி ஒரு அற்புதமான மூலிகைனே சொல்லலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வல்லமை பெற்றது. தொண்டையில் ஏற்படும் புண்களை ஆற்றும் சக்தி உடையது. 500க்கும் மேற்பட்ட நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணமும் இதில் இருக்குது. இந்த துளசியை பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுத்துகிறார்கள். சிறுநீர் கற்களை கரைக்கும் தன்மை இந்த துளசி தண்ணீருக்கு உண்டு. அஜீரண கோளாறு இருக்கிறவங்க இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம். அஜீரண கோளாறையும் தீர்க்கக்கூடியது. துளசி பொடி, உங்களுக்கு சப்போஸ் துளசி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடச்சா அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சுட்டு தினமும் நீங்கள் பயன்படுத்தி வரலாம். உணவுக்கு பின் காலை மற்றும் மாலை வேளையில் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அப்புறம் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். துளசியை தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டும் பால் அல்லது தேநீரில் கலந்து குடிக்காதீங்க. இது குடிக்கிறது நல்லதும் இல்லை, மிகப்பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு துளசியை வெறுதாக சாப்பிடுங்க. இல்லை தேனிலையோ இல்லை சுடுதண்ணிலையோ கலந்து குடிங்க. ரொம்பவே நல்லதாகும். இப்போ தான் இதோட மருத்துவ பயன்களை நம்ம முழுசாக பெற முடியும். டீ காஃபியில் குடிக்கிறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது, தீமை மட்டுமே இருக்குது. இதோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் சூடு அதிகரிக்கும். உடல் சூடு அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு சரியான தூக்கமின்மை வரும். அதனால் 5 முதல் 6 இலையை சாப்பிட்லாம். பொடியாக இருந்தால் ஒரு 3 to 5 கிராம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பயன்படுத்தி வந்தால் உடல் எடை அதிகரிக்கும், உடல் சீராகும். இந்த துளசியை நீங்கள் சாப்பிட்டுட்டு நலம் பெயர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலோடு இணைந்து இருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.